வணக்கம் நண்பர்களே. டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா இனி 2 ஆண்டுகள் பிஎட் படிப்புக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. கல்வி நிறுவனங்களில் வருகின்ற கல்வியாண்டு முதல் 2 ஆண்டு பிஎட் படிப்புகளுக்கு அனுமதி இல்லை என்ற தேசிய ஆசிரியர் கவுன்சில் அறிவிச்சிருக்காங்க. 2 வருஷம் பிஎட் ஆல்ரெடி 1 வருஷம் இருந்ததை 2 வருஷம் ஆகினாங்க. இப்போ 2 வருஷமும் கிடையாது, 4 ஆண்டுகள் தான் கண்டிப்பாக பிஎட் படிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை கொண்டு வர போகிறாங்க. தற்பொழுது கல்வி நிறுவனங்களில் 3 ஆண்டு இளநிலை படிப்பு அல்லது முதுகலை படித்த மாணவர்கள் 2 ஆண்டு பிஎட் படிக்கும் வசதி நடைமுறையில் இருக்குது. மேலும் சில கல்வி நிறுவனங்களில் 4 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த பட்டப்படிப்பு பிஎட் பட்டப்படிப்பு திட்டமும் நடைமுறையில் உள்ளது. அதன்படி படிக்கும் மாணவர்கள் பிஎஸ்சி அல்லது பிஏ படிப்புடன் பிஎட் படிப்பையும் மேற்கொள்கிறார்கள். இந்த நிலையில் வரும் 2024 மற்றும் 25 கல்வியாண்டுகளில் 2 ஆண்டுகள் பிஎட் என்ற பட்டப்படிப்பை நடத்த கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது. தேசிய கல்வி ஆசிரியர் கல்வி கவுன்சில் சுற்றறிக்கை அளிக்கிறாங்க. அதற்கு பதிலாக அனைத்து கல்வி நிறுவனங்களும் 4 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎட் படிப்பை மட்டுமே நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுகிறது. தேசிய கல்விக் கொள்கை 2025 திட்டப்படி ஒருங்கிணைந்த 4 ஆண்டு படிப்பை அறிமுகம் செய்வதாக ஆசிரியர் கல்விக்குழுவும் ஏற்கனவே அறிவித்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா மீண்டும் படிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு சுமையாக போயிடுச்சு. ஆல்ரெடி 1 ஆண்டு பிஎட் 2 ஆண்டு பிஎட் ஆக்குனாங்க. இப்போ 4 ஆண்டு பிஎட் ஆக்குறதுன்றது ஆசிரியர்கள் மத்தியில் அந்த ஆசிரியர் பயிற்சி மேற்கொள்கிறதுக்கே போகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வழிவகை செய்யுன்றது இது ஒரு பாடமாக இருக்குன்றது நிறைய ஆசிரியர்கள் வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. தற்சமயம் பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி தேர்வுகள் நடக்குமா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனுவல் பிளானரை எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் டிஆர்பியுடைய ஹெல்ப்லைனுக்கு பதில்கள் போட்டிருக்காங்க. ஸோ இதற்கு உண்டான அப்டேட்டு விரைவில் எதிர்பார்க்கலாம். 400 ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனம் வழங்குவாங்களா வழங்க மாட்டாங்களா? ஸோ டெட் தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடுத்த வழக்கில் இந்த 400 ஆசிரியர்கள் முதற்கட்டமாக பணி நியமனம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? 400 ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 400 ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுமாயின் மற்ற ஆசிரியர்களும் அதே போல் வழக்கு தொடுப்பாங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படின்றது யோசிச்சுருக்காங்க. ஆனால் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த பொங்கலுக்கு பின்னாடி வர இருக்குங்க. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் 400 பேருக்கு பணியாணை வழங்கப்படுவது உறுதியாக செய்யும். அதை நம்பி பார்த்திங்கன்னா நிறைய டெட்டாசிரியர்கள் தங்களுடைய வாழ்நாளை இழந்துட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர்களுக்கு பணி நியமன ஆணை ஒரு பாடமாக இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.